सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। सिंधूरारुण विग्रहां त्रिनयनां माणिक्यमौलिपुरस्तारानायकनेकरां स्मितमुखीं वटोरुहां पाणिभ्यां हरिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नकरस्तरक्तचरणां ध्यायेत्परामम्बिकाम्। श्रीमाता श्रीमहाराज्ञे श्रीमत्सिंहासनेश्वरी श्रीदग्निकुण्डसम्भूता देवताद्यसमुद्यता उद्यद्बाहुसहस्राभाषदबाहुसमन्विता रागस्वरूपपाषाढ्या सुरोधाकाराङ्कुशोज्ज्वला मनोरूपेक्षुकोदण्डा पञ्चतन्मात्रसायका निजारुणप्रभापूरमज्जब्रह्माण्डमण्डला चम्पकाशोकपुन्नाग सौगन्धिकरसस्यका उरुविन्दमणिश्रेणीकनकोटीरमण्डिता अष्टमीचन्द्रविभ्राज तडितस्थलशोभिता मुखदन्तकलङ्काभृगनाभिविशेषका वदनस्मरमाङ्गल्य गृहतोरणनिर्मिता. அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள். வாக்தேவிகள் அம்பாளுக்கு முன்னால அம்பாளுடைய கௌரவத்தை தான் அனுபவிச்சு வாசாம கோச்சரமாக இருக்கக்கூடியதான அந்த நாமாக்களை, அந்த வைபவத்தை அம்பாளுடைய அனுகிரகத்தினாலேயே சொல்ல தொடங்கணும். அம்பாளுடைய கட்டளை, அதனால அந்த நாமாக்களை சொல்ல முடிஞ்சது. ஆனா அந்த நாமாக்கள் கூட அம்பாளுடைய வைபவத்தை முழுமையாக சொல்லல, முழுமையாக சொல்ல முடியாது. வாக்குக்கு மனசுக்கும் அப்பாற்பட்டதான விஷயத்த கேவலம் அனுபவம் மாத்திர கோச்சரமாக இருக்கக்கூடியதான விஷயத்தை என்னமா சொல்ல முடியும்? இருந்தாலும் வேதங்கள் எப்படி சொல்றதோ, உபனிஷத்துகள் எப்படி சொல்றதோ அப்படி சொல்லியிருக்கா. அவ்வளவுதான். சொன்னதெல்லாம் இது வரைக்கும் இருக்கக்கூடியதான உபனிஷத்துல இருக்கக்கூடியதான அம்சங்கள் தான் சொல்லியிருக்க. பரமாத்மாவுக்கு லட்சணம் என்ன? எதோ வாயுமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜைவந்தி யத் பிரயந்தி அபிசம் விசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வா தத் பிரம்மா. உலகங்கள்லாம் எங்கிருந்து உண்டாகிறதோ ஸ்ரீமாதா, எதனால காப்பாற்றப்படுகிறதோ ஸ்ரீ மகாராஜ்ஞி, எங்க போய் லயத்தை அடையிறதோ ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. அந்த மூணு நாமாக்கள்லையும் இப்படி விசேஷமாக இவைகள்லாம் சொல்லி சிதக்னி குண்ட சம்பூதா இங்க இருந்து ஆரம்பிச்சு அது சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம், பிரபஞ்ச சிருஷ்டிஸ்திதி காரணம். ஆனா அந்த காரணம் அது உபலட்சிதமான ஸ்வரூபம். அந்த உபலட்சிதமான ஸ்வரூபம் உங்க இதயத்துல தோணணுமேயானால், ஒவ்வொருத்தருடைய இதயத்தை தோணணும் அல்லவா? இதயத்துல தோணின அம்பாள் அல்லவா உங்களுடைய அஜ்ஞானத்தை நாசம் பண்ணும். அந்த சைத்தன்யமானது பராவித்யாக ஆகணும், அகண்டாக்கார விருத்தியில பிரதிபலிக்கணும். அது எப்படி வரணும்? சிதக்னி குண்ட சம்பூதா. எதற்காக சிதக்னி குண்டத்துல தோணணும்? தேவகாரிய சமுத்தியதா. தேவகாரியம் என்ன? நம்ம மனசுல இருக்கக்கூடியதான நல்ல எண்ணங்கள் தான் தேவதைகள் பேரு. தேவாசுராஸ்திரம் ஏதவே உபனிஷத்து வந்து தேவதைகள் அறக்கலங்களுக்கு சண்டை வந்ததுதான். இதை எப்போ கதை சொல்லிட்டு இருக்கல. தேவதைகள்னா யாரு? உங்க மனசுல இருக்கக்கூடியதான நல்ல எண்ணங்களுக்கு தேவதைகள் பேர். அந்த நல்ல எண்ணங்களை உறுதி பண்ணணும். ஏன்னா என் மனசுல பல சம்ஸ்காரங்கள் இருக்கு. கெட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கிறவன் மறுபடியும் மறுபடியும் சிபாம் அஜஸ்ரமசுபான ஆசுதீஸ்வேவ யோனிஷோ, மறுபடியும் மறுபடியும் கீழ சம்ஸ்காரங்களே கீழ ஜன்மாக்களே போனா என்னைக்குதான் அவன் முன்னுக்கு வரத. ஆகையால் அவனையும் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக, முன்னுக்கு வர வைக்கணுங்கிறதுக்காகத்தான் அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா? தேவகாரிய சமுத்தியதா. எப்படி தோணினாளா? உத்யத்பானு சஹஸ்ராபா. அந்த ஆச்சாரியனுடைய கருணா கட்டாட்சம் மேல விழுந்ததுமே இத்தனை நாளா இந்த சம்சாரத்துல மங்கி என்னதுன்னு தெரியாம அவசப்பட்டு கொண்டு தத்தளித்துக் கொண்டு இருக்கக்கூடியதான அந்த ஜீவனுக்கு உனக்கும் ஒரு வழி உண்டு. எப்படிப்பட்டதான வழி தெரியுமோன்னா, ஒரு மின்னல் அடிச்சா உலகம் முழுக்க எப்படி பிரகாசிக்கிறதோ அப்படி பிரகாசமா. அது மேல போய் சொல்ல போறோம். இங்க என்ன சொல்றோம்? உத்யத்பானு சஹஸ்ராபா.
முதல்ல என்ன பண்றது, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களையும் நீக்குகிறேன். அதுக்காக சதுர்பாஹு சமன்விதா, 4 கால கைகள். இன்னும் அம்பாலே உண்டாகலன்னு அதுக்கு முன்னே சதுர்பாஹு சமன்விதா, முன்னால உங்களுடைய மனசுல இருக்கக்கூடியதான அழுக்குகள் எல்லாம் நீக்கினேனால் பிறகு அம்பாள் வந்து உட்கார்வா. சோ முதல்ல உங்களுக்கு என்ன வேணும், மனசுல இருக்கக்கூடியதான எத்தனையோ கோடி ஜென்மாக்கள்ல நாம் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கோம் சொத்தை. என்ன சொத்து தெரியுமா, நான் ஆசை, கோபம், குரோதம் சொல்லாம வருது சார். எந்த பொருளை பார்த்தாலும் எனக்கு வேணும் வேணும்னு ஒரு ஆசை வரும். யாராவது நமக்கு இடிக்கினா அவளை அடிக்கணும்னு ஆசை, கோபம் வரும். ராகஸ்வரூபாசாரோதாகாரங்குஜோஜ்வலா மனோரூபேட்சுகோ தண்டா பஞ்சதன்மாத்ரதாயக. முதல்ல நீங்க இந்த 5 பூதங்களை ஜெயிக்கணும். நீங்க எது, இந்த மூலாதாரத்துல இருந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடியதான இந்த பூதங்களை ஜெயிச்சு பிறகு மனசை ஜெயிக்கணும். 5 பூதங்களும் என்ன சொல்றது, உங்களுடைய 5 புலன்கள் ஸ்ரோத்ர ஜிஹ்வா கிராணா அப்படின்னு இந்த 5 பூதங்களையும் அதனுடைய புலன்களையும் நீங்க அடக்கணும். தமம் தமம் உபரதி தாம் தோதாம் தௌபரதஸ்திதாவித்வாத்மன்யேவாத்மானம் பஸ்யேத் அப்படின்னு முதல்ல சொல்றதா இல்லையா? சாதன சதுர்த்தய சம்பத்துல உயர்ந்ததான சாதனத்தை சொல்றதா இல்லையா? அந்த சாதனத்தை வர வச்சுட்டு அப்புறம் வாங்கோன்னு சொல்ல முடியுமா? அம்பாள் சொல்ற, முதல்ல நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய துன்பத்தை நான் எடுத்துப்படுறேன். மனோரூபேட்சுகோ தண்டா பஞ்சதன்மாத்ரசாயகா நிஜாருண பிரபா பூரமச்ச பிரம்மாண்ட மண்டல. அம்பாளுடைய ஸ்வரூபம் ஆருண்யமாகத்தான் நீங்க பார்க்க முடியும். வேற மற்ற ஸ்வரூபங்கள்னா அது விகாரமான ஸ்வரூபங்கள், மாற்றத்துடன் கூடியதான ஸ்வரூபங்கள். இன்னைக்கு உங்க மனசுல சதுர்புஜமாக அருணாம் கருணாத்த வங்கிதாத்தையும் தோணிக்கொண்டே இருக்கலாம். நாளைக்கு ஜபம் பண்ணிட்டே இருந்தெல்லாம் மறைஞ்சு போயிடும். அப்ப அழுவு, ஐயோ அன்னைக்கு பார்த்தேனே இன்னைக்கு பார்க்க முடியலையே. அதெல்லாம் மாறின்ற ஸ்வரூபம். மாறாம இருக்கிற ஸ்வரூபம் தட்டிலேகா சமருதிரோபதி சம்ஸ்திதா அப்படின்னு இருக்கக்கூடியதான மில்லல் போன்றதான ஒரு ஸ்வரூபம் தான் எப்பொழுதும் காணப்படும் உங்களுக்கு. ஆகையால் இது காணப்பட்டுச்சு அது காணப்படலையேன்னு கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு. ஆகையால் நிஜாருண பிரபா பூரமச்ச பிரம்மாண்ட மண்டலா. அதுக்கு பிறகு அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன, மனசுல இருக்கக்கூடியதான துர்வாசனைகள் துர்நாற்றங்கள் என்னென்னமோ இருக்க அவைகள்ல முதல்ல அகற்ற விடுறாள். சம்பகா சோக புன்னாக சௌகந்தி கலதா. இந்த கெட்ட வாசனைகள்லாம் போன பிறகு இந்த மனசுல ஒரு கௌரவம் ஒரு ஆனந்தம் வருது. எது, நானும் அம்பாளை அடைய முடியும், எல்லாரை விட நானும் அம்பாளுடைய சுரூபத்தை அடையலாம் அப்படின்னு ஒரு தைரியம். அந்த தைரியத்தை குருவிந்த மணி ஸ்ரேணி கனத்தோட்டீர மண்டிதா அங்கிருந்து ஆரம்பிச்சு அம்பாளுடைய ஸ்வரூபம் முதல்ல லலாட்ட ஸ்தானத்துல குருஸ்தானத்துல இருக்காச்சம். அதுக்கப்புறம் தான் அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா. இந்த முகச்சந்திரம் இருக்க அம்பாளுடைய முகம் எனக்கூடியதான சந்திரன். அந்த சந்திரன் சொன்னாலே அதுக்கு ஒரு அழகு ஒண்ணு இருக்கணும். எது, ஒரு அழுக்கு. அதே போல அது இருந்தாதான் அந்த பேக்ரவுண்ட்ல நல்லா தெரியும். அதே போலயே என்ன விவகாரம், மிருகநாபி விசேஷகா அந்த திலகம் லலாட்டத்துக்கு அழகு திலகம். இந்த திலக்கம் என்ன சொல்றது, கண்ணு இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் போயிட்டு இருக்கிற கண்ணை ஒரு இடத்துல நிறுத்துறதுக்காக அங்க ஒரு திலக்கத்தை வச்சுட்டு இருப்போம். எதற்காக, நெத்தியில குங்குமம் போட்டு வச்சுக்கிறது. புருஷாலோ ஸ்திரீகளோ அது வச்சுக்கிறது ஒரு இது வேண்டாமா? 2 புருவங்களுக்கு நடுவுல அந்த இடத்துல 2 கண்ணையும் நிறுத்தணும். ஏன் தெரியுமா, நான் அப்படி நிறுத்தாத போனால் நம்ம கண்ணை வெளியில பார்த்தேன்னா வெளியே இருக்கிற பொருளை பார்த்துட்டே இருப்போம். லயே சம்போதயே சித்தம் விட்சிப்பியத்தம என் மனஹா சொல்றது மாண்டூக்கிய காரிக்கை. மனசை நம்ம தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னா டக்குன்னு உள்ள போய் தூங்கி விடுமா. அப்ப என்ன பண்ணோம், தட்டி எழுப்பு, தூங்குறதுக்கு இது சமயம் இல்ல, எத்தனையோ பிறவைகளை தூங்கி ஆயிடுத்து, எழுந்துட்டு தியானம் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா வெளி உலகத்தை பார்த்தேன்னு வச்சுங்களேன், விட்சிப்பியே ஓடி போயிடும் மனசு. எதை கண்ணத காணப்படுறதோ அந்த பொருளானது உங்க மனசை பறிச்சு எடுத்துட்டு போயிடும். அதை என்ன பண்ணணும்னு, அது பறிக்கப்படாது. மனசுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். சமயே புனக மறுபடியும் சமம் உள்ள எழுத வைங்க அப்படிங்கறது. அதே போலயே நம்ம மனச கண்ணை மூடிண்டு ஜபம் பண்ணினீங்களேயானால் தூங்கி போயிடுவள். பண்ணி பாருங்கன்னு. கண்ணை திறந்து ஜபம் பண்ணல, ஜபம் பண்ணல,
யார் என்ன சாப்பிடுறா அதான் தெரியும். உங்க எதிர்க்க யாராவது பண்ணிட்டேன்னா அதுலதான் மனசு போகமே தவிர மந்திரம் போயிடும், அது லாபம் இல்லை. ஆகையால் என்ன பண்ணிருக்கா, இந்த ரெண்டுக்கும் நடுவாந்திரத்தினால இந்த ரெண்டு புருவங்களுக்கு நடுவுல அந்த மனசை நிக்க வச்ச சொல்லியிருக்கார் யோக சாஸ்திரத்துல. அதற்காகத்தான் மிருகநாதிவிசேஷகா இதை நீங்க பண்ணிடலையானால் உங்க மனசுல இதுவரைக்கும் இருக்கக்கூடியதான எந்த நல்ல வாசனங்கள் நல்ல எண்ணங்கள் இருக்கோ அந்த எண்ணங்கள்லாம் ஒரு இடத்துல ஒருமைப்பாடை அடையிறது. அத சொல்றதுக்காக தான் மிருகநாதிவிசேஷகா இது வரைக்கும் சொன்னோம். ஆகையால் முதல் நாமால இருந்து ஒவ்வொரு நாமாவும் என்ன சொல்றதுங்கிறது இது வரைக்கும் பார்த்தோம். என்ன தியானம் பண்ணணுமோ இல்லையா, அப்பப்ப லலிதாசாஸ்திரம் படிக்கிறதுக்காக என்ன சொல்றாரோ என்னமோ அப்படின்னு இருக்கக்கூடாதுல்ல. இந்த 1000 நாமாக்களும் ஒரு நாள் பார்ப்போம். ஸ்ரீமாதால வந்து லலிதாம்பிகா வரைக்கும் இத்தனை நாமாக்களும் ஒவ்வொன்னா பின்னால என்ன சொல்றதுன்னு கடைசி அன்னைக்கு முடிகிற அன்னைக்கு பார்ப்போம். ஒரு நாள் முழுக்க கிளாஸ் இருக்கும் அன்னைக்கு. வேண்டாம் எல்லாம் சாப்பாடு கொண்டு வந்துருக்கோம் விவகாரம் முழுக்க அப்படி. ஏன்னா 1000 நாமாக்களும் பார்க்கணுமோ இல்லையோ. இந்த நாமாக்கள் ஏதோ விஷகலிதமாக அங்கங்க நெல்லிக்காய் மூட்டை எடுத்து போட்டா எப்படி போறதோ அப்படி நாமாக்கள் இல்ல. ஒவ்வொரு நாமாவுக்கும் லாஜிக் இருக்கு. இதற்கு பிறகு இதற்கு பிறகு ஏன் இந்த நாமா வந்திருக்கு அப்படிங்கிறது லாஜிக் இருக்கு. அப்படி வாக்தேவர்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க. இப்படி வதனஸ்மர மாங்கல்ய கிரகதோரண சில்லிகா இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்ததாக அம்பாளுடைய முகம், அந்த திவ்யமான ஒரு முகம் இருக்க பார்த்தீங்களா, அந்த முகத்துக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு இருக்கு. வீடு இருந்தா அந்த வீடுக்கு முன்னால என்ன பண்ணணும், நீங்க முக்கியமா தோரணம் கட்டணும். தோரணத்துல நிறைய விசேஷம் இருக்கு, நமக்கு தெரியல. பிளாஸ்டிக்கா கட்டிட்டு இருக்கோம் இப்பெல்லாம். பிளாஸ்டிக் தோரணம் இல்ல, மாவிலையினால தோரணம் கட்டணும். இந்த மாவிலையை கட்டினா என்ன விசேஷம் வருது அப்படின்னு பார்த்தோம். முதல்ல தோரணம்னா இந்த தோரணம் கட்டுறதுக்கு முன்னால என்ன பண்ணுவா, அந்த வெயிலோ மழையோ அந்த வீட்டு வாஜப்படி மேல வரப்படாதுங்கிறத சன்ஷேடுன்னு ஒண்ணு போடுவா. நியாயமா அதுக்குத்தான் தோரணம்னு பேர். தோரணம்ங்கிறது கயரை கட்டி அதுல அந்த மாவிலையை கொத்த வைக்கிறடா, அதுக்கு தோரணம்னு பேர் இல்ல. தோரணம்ங்கிற பதத்துக்கு சன்ஷேடுன்னு அர்த்தம். அப்ப விவகாரம் என்ன, அது அந்த வாசக்கால் இருக்க, வாசக்கால் கீழ் பகுதி இருக்கிறதுல அங்கத்தான் வாஸ்து புருஷன் இருக்கார். அதுக்கு மேல வெயிலோ நிழலோ இது மழையோ வரப்படாது. அதுக்காக இந்த இது மாதிரி போடுவா. அதுக்கு மேல இந்த தோரணம் நம்ம கட்டிட்டு இருக்கோம். இது என்ன பண்ற தெரியுமா, கெட்ட எண்ணம் இருக்கக்கூடியதான மனிதன் அங்க வந்ததுமே அவன் மனசுல இருக்கக்கூடியதான கெட்ட எண்ணங்களை அகற்றுறது. நம்ம முன்னோர்கள் என்னென்ன பண்ணி வச்சிருந்தா தெரியுமா, அந்த வாசக்காலுக்கு மேல வாஸ்து யந்திரம் வைப்பா, அதுக்கு மேல மத்திய யந்திரம் வைப்பா, அதுக்கு மேல விசேஷமாக சில யந்திரங்கள்லாம் வச்சு வைப்பா. அதை பூஜை பண்ணி அங்க வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் யாரு வந்தாலும் சரி அவ மனசுல இருக்கக்கூடியதான கெட்ட எண்ணங்கள் அங்கேயே நின்று போயிடும். கோயிலுக்கு போயிருக்கா, கோவில்ல ஒரு பெரிய கல் ஒண்ணு இருக்கும், அதை தாண்டித்தான் போகணும் கோவிலுக்கு. அவ்வளவு பெரிய வாசப்படி வச்சிருக்காள, ஏன் சார் மனத்தான் அதை சில நெரிச்சு ஏறி நின்று ரெஸ்ட் எடுத்துன்னு அப்புறம் போவா சில பேர். அந்த அவ்வளவு பெரிய வாசப்படி இருக்க, அது என்ன சொல்றது, இத தாண்டினா என்னாச்சு, உங்க மனசுல இருக்கக்கூடியதான சம்ஸ்காரங்களை தாண்டியாச்சு. அந்த கோயிலுக்கு என்ன பேர் தெரியுமா, ஆலயம்னு பேர். ஆலயம்னா ஆசமந்தா லீயந்தே உருத்தயா. உங்க மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் எல்லாம் இங்க விட்டு விடுங்கள். கோவிலுக்குள்ள போறப்ப அம்பாளைத்தான் நினைக்கணும், கற்பகாம்பாளைத்தான் நினைக்கணும். அந்த கற்பகாளுடைய கௌரவத்தை நினைச்சுண்டு அது விபூதியை நினைச்சுண்டு பிரதட்சணம் பண்ணணும். மறுபடியும் நீங்க வர்றப்ப தாண்டி வரணும். அப்ப நீங்க பழசெல்லாம் என்னாச்சோ வீட்டுக்கு என்னாச்சோ ஏதோ நினைச்சோ எடுத்துக்கோ. உங்க சம்ஸ்காரங்கள் உங்களுக்கு தான், எனக்கு வேண்டாம். ஆனா கோவிலுக்குள்ளயே எப்படி வச்சுட்டு இருக்கா அது மாதிரி. அதே போலயே ஒரு வாசக்கால் வச்சா அங்க கீழே ஒரு படி வச்சா அதெல்லாம் பண்ணுவான். இப்ப பிளாட் சிஸ்டத்துல ஒண்ணுமே கிடையாது. வாசக்கால் வச்சா தானே சார் தோரணம்னா. ஆனா இந்த அம்பாளுடைய முகமானது அந்த மன்மதனுடைய இடம். வதன ஸ்மரமாங்கல்ய, வதனமே காமராஜனாக இருக்கக்கூடியதான மன்மதனுடைய மாங்கல்ய கிரகம். அவன் பார்த்தானா உலகத்துல எல்லோரையும் ஆகர்ஷணம் பண்ணணும், எல்லோரையும் இந்த சம்சாரத்துல முழுக வைக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு ஆபீஸ் வேணும், ஒரு இடத்துல இருந்துட்டானே எல்லா செயலும் பண்ணணும். எங்க வச்சுக்கிறது நேர் அவருக்கு அம்பாளுடைய முகம் கிடைச்சது. வதன ஸ்மர மாங்கல்ய கிரக, மாங்கல்ய கிரகம். வதன ஸ்மரமே மாங்கல்ய கிரகம், வதனமே ஸ்மரமாங்கல்ய கிரகம். அம்பாளுடைய வதனம் முகம். அந்த வதனம்ங்கிற சந்திரபிம்பம் இருக்கே, வதனமே சந்திரபிம்பமும்.
பழைய நாள்ல. அந்த வதனம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, முகம். அந்த முகம் எனக்கூடியதான சந்திரபிம்பம் அது என்ன ஆயிடுதுன்னு மன்மதனுக்கு அவன் இருக்கிறதுக்கு வேலை செய்யறதுக்கு இடமா. வதன ஸ்மர மாங்கல்ய குருஹம், மாங்கல்ய கிரகத்துக்கு தோரண சில்லிகா, அந்த தோரணமாக அம்பாளுடைய புருவங்கள் ஏற்பட்டிருக்கு. அம்பாளுடைய புருவங்கள் எப்படி இருக்க, மன்மதனுடைய கிரகமாக அங்கே இருக்கு. மன்மதன்னா என்ன அர்த்தம்? மன்மதன்னா நாங்க எல்லாரையும் ஹிம்சை பண்றவன் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். மனசை மதிக்கிறவன் மன்மதன். அதான் மன்மதா, மனசை மதிக்கிறவன். மதனம் பண்றதுன்னு என்ன அர்த்தம்? அந்த மனசை என்ன கடையிறது. மனசை கடையும் பொழுது ரெண்டு அம்சத்துல மனசை கடையலாம். தேவதைகள்னா அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தார். எதற்காக? நல்லதான அமிர்தம் வரணுங்கிறதுக்காக. அதே போலயே மன்மதன் உங்க மனசை வேற எங்கேயோ அழைச்சுன்னு போறதுக்கும் கிடைக்கலாம். அதே சமயத்துல நல்ல வழியில மனசை ஏகாந்தமாக நிறுத்தி வைக்கிறதுக்கும் மனசை கடையலாம். நீ அம்பாளை தியானம் பண்ணலையானால் இந்த மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான துஷ்ட சம்ஸ்காரங்கள்லாம் போய் அங்கே சேமமா ஒரு இடத்துல தானா தனிச்சு நிக்கணும். அதற்காக கடையலாம். அதனால மன்மத கிரகதோரண சில்லிகா வதனமேவ ஸ்மரஸ்ய காமராஜஸ்ய மாங்கல்ய கிரகம். அம்பாளுடைய முகமானதே, முகமே மன்மதனுடைய கிரகம். சத்ய தோரணே, தோரணம் என்ன? பகிர்த்வாரமேவா சில்லிகா ப்ரூலதா யஸ்யாஹா ப்ரூலதா, அந்த மேல இருக்கக்கூடியதான புருவங்கள். சில்லிகா ப்ரூலதா யாம் ஸ்யாத் இது நாமகல்பத்ருபம். இத சில்லிக்கான வேற ஏதோ நீங்க சொல்றீங்களே, அது பிற ப்ரூலதா அப்படிங்கிறதுக்கு நாமகல்பத்ருமங்கிற ஒரு டிக்ஷனரி சொல்றது. ஆபுக்னமசுணம் சில்லி இது லலிதாஸ்தவரத்னஞ்சா. நானா சொல்லல, லலிதாஸ்தவரத்னத்துல தூர்வாச மகர்ஷி இதை பிரயோகம் பண்ணியிருக்க. சரி. பரம்பரித ரூபகம் பிராச்சீன பாட பிரயோகாத் சில்லி சப்த ஏவ ப்ரூபரஹா இது ஞேயம். பிராச்சீன பாடம் சஹஸ்ரநாமத்துல வர்ணஸ்மர மாங்கல்ய கிரகதோரண சில்லிக்கான்னு இருக்க. அந்த இடத்துல சில்லின்னாலே புருவம்னு அர்த்தம். அது ஸ்வார்த்தே கப்ரத்தி பாலையேவ பாலகா விருட்சையேவ விருட்சகா. மரம் தானே, விருட்சகான்னு சொன்னாலும் மரம் தான், விருட்சகான்னு சொன்னாலும் மரம் தான், பாலகான்னு சொன்னாலும் பையன், பாலகான்னு சொன்னாலும் பையன் தான். ஸ்வார்த்தே கப்ரத்தியம். அதே மாதிரி சில்லின்னு சொன்னாலும் அதேதான், சில்லிகா இப்படின்னு அம்பாளுடைய முகத்தை நாம சொன்னோம். இத நம்ம பார்த்தோமையானா இந்த சரீரத்துல எத்தனையோ பகுதிகள் இருக்கு. கை இருக்கு, கால இருக்கு, எல்லாத்தையும் ஆட்டுவேன். ஆனா இந்த புருவங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அத ஒரு விதமா ஆட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் வேணும். கதகளி டான்ஸ் கத்துக்கணும். பரதநாட்டியத்துக்குள்ள அந்த அவயவத்துக்கு அவ்வளவு சொல்லல. அந்த கதகளி டான்ஸ்ல என்ன பண்ணிருக்கா, அதுவும் சாஸ்திரியமான நாட்டியம் தான். அதுல என்ன சொல்லியிருக்கா, 4 பாவங்களை அதனால சொல்லலாமா. சுருங்காரம், வீரம், கருணர், இவைகள் இப்படிப்பட்டதான அம்சங்களை அந்த புருவங்களுடைய அசைவுதலா சொல்லலாம்னு விசேஷமாக சொல்லியிருக்க. அத 4 பாவங்கள் எல்லாம் 5 பாவங்கள்னு சொல்றார் ஆச்சாரியர். ஜகத்சூதே தாத்தா ஹரிரவதி ருத்ரஹ கபயதே திரஸ்குர்வன் ஏதத்வமபி வபுதீஜஸ்திரயதி சதா பூர்வ சர்வம் சதிஜமனுகிருண்ணாதி ச சிவः தவாஜ்ஞாமாலம் வியக்ஷணசலிகயோ சலிதயோ ப்ரூலதிகயோ. குரு புருவம்னு அர்த்தம். அந்த புருவங்களுடைய அசையுதல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அசையுதலை பார்த்து பிரம்மதேவர் என்ன பண்றாரா, ஜகத் சூதே தாத்தா, உலகத்தை எல்லாம் ஏதோ மாதிரி பண்ணின பார்த்து பிரம்மதேவர் கண்டுபிடிச்சாரா. எனக்கு இதுக்கு ஆர்டர். ரொம்ப பெரியவளா இருந்தா வாயை திறந்து சொல்ல மாட்டா. அவளுடைய இங்கிதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ராத்திரி 8 மணிக்கு ஒருத்தர் வந்தார் ஆத்துக்கு. மாமா இங்க இருந்து உட்கார்ந்து ரொம்ப ரொம்ப வேண்டியவர், இங்க இருந்து அடியே காஃபி கொண்டாங்கிறார். எப்படி இருக்கு அந்த அம்மா அங்க அப்படின்னு பார்த்தா அடங்கி போச்ச. அது என்ன பார்த்தான்னு தெரியாது. அவரும் தான் பார்த்துட்டு இருக்கார் வந்தவரும். ஆனா தெரியும் இவா 2 பேருக்கு ஒரு சங்கேதம். அந்த பூர்வத்தை தூக்கினதுக்கே தெரியும் இவர் வாயமுண்டு இருந்த. ஆனா 2 நிமிஷம் வராதோன்னு நினைச்சார் அவர். இல்ல 2 நிமிஷம் ஆன பிறகு ஃப்ரூட் ஜூஸோட வர அந்த அம்மா. என்னாச்சு, மண்டு 8 மணிக்கு மேல காஃபி கேட்டிருந்தா பால் எங்க இருக்கு வீட்டுல,
விவகாரம் என்ன, நான் தோற்று வச்சாச்சு, ஆனாலும் இத கேட்டீரே உங்க மானம் போப்படாதுங்கிறதுக்காக தான் ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்தேன். அவர் பார்த்தார், இன்னொரு தான் நல்லா புருவத்தை தூக்குங்க. ஏன்னா காஃபியை விட நிச்சயமா இருக்கவங்க விவகாரம் முழுக்க ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த புருவங்களுடைய அசைவதனாலேயே அது சுங்காரத்தை காட்டும். சுங்காரத்தை காட்டுறதுனால உலகத்தை சுட்டி பண்ணினான். ஜகத்து தேதாதா ஹரிரவதி சாதாரணமா வச்சுன்றத, இந்த சாதாரணமா இருக்கும் பொழுது இனிமையாக பார்க்கிற போல வச்சுட்டா உலகத்தை காப்பாற்றணும். ஹரிரவதி ருத்ரஹ கபயதே வீர அப்படின்னு பாருங்களேன். ருத்ரஹ கபயதே, இந்த பகவான் என்ன பண்ண உலகத்தை எல்லாம் அழிக்கணும் தீர்மானம் பண்ணிவிட்டார். அவருக்கும் அம்பாளுடைய புருவத்திலிருந்து வரக்கூடியதான ஆர்டர் தான், வாயால சொல்றது இல்ல, சம்கையினாலேயே. இங்கிதஜ்ஞாஹி கோசலாக, கோசல தேசத்துல இருக்கிற இங்கிதமா தெரிஞ்சுட்டு. இந்த இங்கிதம்ங்கிற பதத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்வேன், பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் விட தெரியல விவகாரம். அது சில பதங்கள்லாம் அது அந்த பாஷைக்கு தான் வரும். அந்த இங்கிதம் அந்த சமயத்துக்கு தகுந்தா போல அந்த சம்கையை வச்சுட்டு தெரிஞ்சுக்கிறது. அப்படி நடந்து பாடலாம். அந்த இங்கிதத்தை தெரிஞ்சுட்டு இந்த மூணையும் உலகத்தை காப்பாத்துறது, உலகத்தை உண்டு பண்றத காப்பாத்துறது, அழிக்கிறது எனக்கூடியதான 3 செயல்களை பிரம்மா விஷ்ணு ருத்ரர் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சிரஸ்குருவன் ஏதத்து, அதை அழிச்சு விட்டு அதை அங்கேயும் விட்டுவிடாது. அதை எடுத்து பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கணும். சாதாரணமா பாருங்க, வீட்டுல உபயோகம் இல்லைன்னு குப்பையெல்லாம் தூக்கி இங்கேயும் அங்கேயே போட்டு போயிட்டே இருப்பான். அதை கொண்டு வந்து இடத்துல ஒரு மூலையில வைக்கணும். அது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். யாகங்கள்ல முதல்ல என்ன பண்ண தெரியுமா, நான் எந்த பொருளை உபயோகிச்சாலோ அந்த பொருளை அதனுடைய உபயோகம் ஆனதுமே அடுத்த கணம் அதை கொண்டு வந்து அதுக்குன்னு வச்சதான ஒரு இடத்துல போடணும். ஆக்கீர் நகரஸ்ய ஸ்வதே விஹிததே பிரக்ஷேபா. அதே மாதிரி ஆத்திலையும் கவர் வந்தது, போஸ்ட் கவர் வந்து பார்த்தார், பிடிக்கல, கிழிச்சுட்டு என்ன பண்ணணும், அதை எடுத்துட்டு போய் வேஸ்ட்வே ஒரு வேக்கேஷன் அங்கே போய் போடணும். இங்க இருந்து தூக்கி போடுவார், அது வேற ஏதோ கீழே விழும், குப்பையா விழும். அதெல்லாம் பண்ணப்படாது. இதுதான் மனுஷனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே போலயே இது என்ன பண்ணினார், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துல சம்ஹாராவஸ்தை வந்தாச்சு. அந்த சம்ஹாராவஸ்தை வந்தவரை அந்த பதார்த்தங்கள்லாம் எங்க இருக்கு, திருப்படியும் அது மாயையில போய் சேரணும். அது பண்றதான் ஈசானன்னு பண்ணிட்டு இருக்காராம். எதோவா இமானி பூதானி ஜாயந்தே சொன்னேன், ஏன ஜாதானி ஜீவந்தி சொன்னேன், எத் பிரயந்தி சொல்லிவிட்டேன். எல்லாமும் அழிகிறதோ. அபிசம்விசந்தின்னு ஒண்ணு இருக்கு, அழிந்த பிறகு பரமாத்மாவை நோக்கி செல்கிறது, மறுபடியும் மாயையில போய் ஒண்ணாகிறது. எத்தனை தரம் தைத்தறிய வாய்ச்சாலும் நம்ம இதை கவனிக்க மாட்டோம். எத் பிரயந்தி அபிசம்விசந்தி, பிரயந்தி சொன்னா போருமே, அபிசம்விசந்தின்னு எதற்க, அது அழிந்து அங்கே இல்ல, அது மறுபடியும் அந்த இடத்துக்கு போறது. எந்த இடத்துல பிறந்ததோ எப்படி ஆச்சோ அப்படியே போறதா. அது ஈசானன் பண்ணிட்டு இருக்கார். சதா பூர்வ சர்வம் தனிதமுன கிருண்ணாதி சிவா. அவர் பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார், சதா பூர்வ, சதாசிவன் அர்த்தம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா, அம்பாளுடைய புருவத்திலிருந்து ஏற்பட்டதான ஒரு விகாரத்தை அறிந்து இவா 4 பேருக்கு இந்த செயல்கள் ஒழுங்கா நடக்கிறதான்னு பாக்குறாராம். தவாஜ்ஞாமாலம்ய கணச்சலிதையோஹோ ப்ரூலதிகையோஹோ, அந்த ப்ரூலதிகையோ தான் சில்லிகா அப்படின்னு சொல்ல. இப்படி அம்பாளுடைய புருவங்களுடைய அசைவதனாலேயே இத்தனை ஏற்படுறது அப்படிங்கறது பார்த்தாச்சு. வதன வக்ரலட்சுமி பரிவா சலம்மினாபலோச்சனா. அடுத்த நாம வக்ரலட்சுமி, முகத்தினுடைய அழகு. இங்க லட்சுமினா அழகுன்னு அர்த்தம். வக்ரலட்சுமி பரிவாக, அந்த பரிவாகம்னா பிரவாகம்னு அர்த்தம். ஏதோ ஒரு இடத்துல தங்கி நிக்கிறது இல்ல, அந்த அழகு ஓடிக்கொண்டே இருக்கான். இங்க நம்ம அங்கனமோ ஓடிக்கொண்டு இருக்க. வக்ரலட்சுமி பரிவாக சலம்மினாபலோச்சனா. அந்த ஓடிக்கொண்டிருக்க கூடியதான நதியில இக்கரைக்கும் அக்கரைக்கும் ஒரு மீன் போயிட்டே இருக்க, 2 மீன்கள். அந்த 2 மீன் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அம்பாளுடைய கண்களாம். எப்படி ஜாகிரத்தை சொப்னத்தை சுஷுப்தி சத்யதா மகாமத்யா உபே கோலே அனுசஞ்சரந்தி பூர்வேஜ அபூர்வஞ்சா பரஞ்சா பிரதாரணிக்கு சொல்றது பார்த்தீங்களா. இந்த உலகம் எனக்கூடியதான அம்பாள் இருக்கல, விஸ்வரூபிணியா இருக்கக்கூடியதான அம்பாள்
அந்த அம்பாளுடைய முகம் இருக்கே அதுல இருக்கக்கூடியதான 2 மீன்கள் ஜாக்கிரத்துல இருந்து சொப்னம், சொப்னத்துல இருந்து சுஷுப்தி, சுஷுப்தில இருந்து சொப்னம், சொப்னத்துல இருந்து ஜாக்கிரதை, இப்படி ஓடி ஓடி வந்துட்டு இருக்கு. சுவாமி வக்ரலட்சுமி பரிவாஹ சலம் மீனா பலோச்சனா. அந்த மீன் போலயே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். மீன் எப்படி அசைகிறதோ பிரவாகத்துல, அந்த பிரவாகத்துல போகக்கூடியதான மீனை பார்த்தா தான் நமக்கு அப்படி எல்லாம் விஷயமா ஆனந்தமா தெரியும். அது ஒரு கவலையும் இல்ல, பிரவாகம் அடிச்சுட்டு போகாதுன்னு. உங்க கையை வச்சா கையை தள்ளிட்டு போயிடும் பிரவாகம். ஆனா அந்த மீனானது கவலையே படல, அது பாட்டு இக்கரையில அக்கறை அக்கறை இருக்கிற அழகா போயிட்டு இருக்கேன்னு. அப்படிப்பட்டதான அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம். தனோ துட்சேமம் நஸ்தவதன சௌந்தர்ய லஹரி பரிவாஹ ஸ்ரோதா. ஆச்சாரியர்கள் எதையும் விடல. நாம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோமே தவிர சாட்சாத் பரமேஸ்வர அவதாரம் அல்லவா அவர் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. தனோ துட்சேமம்னா இந்த அம்பாளுடைய கண்களுடைய அழகும் அதனுடைய ஸ்வரூபத்தையும் பார்த்தா, அதை தியானம் பண்ணினா இந்த மனுஷனுக்கு சகலக்ஷேமும் ஏற்படும். முதல்ல மனசாந்தி ஏற்படும். 2வது உலகத்துல ஜனங்களுடைய அந்த பார்வையினால வரக்கூடியதான தோஷம் போகும். அது ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. அதோட இல்லாம மனசாந்தி கிடைக்கும். சாதாரணமாக ஜீவன் எங்க இருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம்? 2 கண்கள்ல இருக்கு. ஆகையால்தான் நீங்க யார பார்த்து பேசும் பொழுதும் அவளுடைய கண்ணை பார்த்து தான் பேசுறேன், அப்படித்தானே? இன்னொருத்தரோட பேசும் பொழுது நம்ம எங்க பார்த்து பேசலாம்? அவளுடைய கண்களை பார்த்து பேசுறோம். அவங்களுடைய பாதத்தை பேசினாலோ இல்ல வேற ஏதோ பார்த்து பேசினான்னு வச்சுங்களேன், அவளுக்கு கோபம் வந்துடும். என்ன மனுஷன் சரிவர்? முகத்தை கூட கொடுக்க மாட்டேங்கிறான். முகத்தை கொடுக்க பேசுறது எவர்? ஏதோ அவளை அவமதிச்சா போல நினைக்கிறா லோக்கத்துல. அந்த கண்களை பார்த்து பேசினாதான் அவளோட பேசினா போல நினைச்சுட்டு இருக்கா மனுஷன். அதனால என்ன தெரியுது? எதிராள் மனுஷனுடைய ஜீவன் எங்க இருக்கார்? கண்ணுலதான் இருக்க. எப்படி இருக்குன்னு கண்களை இருக்குன்னு எங்க சாஸ்திரம் எங்க சொல்றது? தட்சிணாட்சி முகே விஸ்வா மனஸ்யந்தஸ்து தைஜசா ஆகாசேஜ ஹிருதி பிராக்ஞா ஸ்ரீஜாபோதம் நிபோததா. மாண்டூக்கிய காரிக்கை இங்க சாஸ்திரம் சொல்லல, மாண்டூக்கிய சொல்லல. இன்னைக்கு அப்படி அமைஞ்சிருக்கு. சுவாமி என்னன்னு சொல்லாதீங்க. விவகாரம் முழுக்க என்னென்ன அந்த கண்கள்ல இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரியே வெக்கம் எங்க இருக்கு? என்ன சார் இப்படி எல்லாம் கேட்டு? ஒரு மனுஷனுக்கு வெக்கம் எங்க இருக்குன்னா கண்கள்ல தான் இருக்கு. வெக்கம் எங்க இருக்க? கண்கள்ல இருக்கு. அதனாலதான் குழந்தைகள்லாம் வெக்கம் வந்துருந்தா 2 கண்ணு முடிக்கும். அது ஏன் சார் காதை மூடிட்டா என்ன? இந்த கிளாஸுக்கு வந்தாதான் இந்த விஷயங்கள்லாம் தெரியறது. ஒருத்தர் வெக்கம் எங்க இருக்கு, கோபம் எங்க இருக்கு? குழந்தைகள்லாம் பாருங்க கண்ணை முடிக்கும். ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா வெக்கமா இருந்ததுன்னா கண்ணை முடிக்கும், இல்ல 2 கையாலையும் கண்ணை முடிக்கும். அந்த வெக்கத்தை எப்படி அபிநயம் பண்ணணும்னு வேற சொல்றேன். பரதநாட்டியத்துல சொல்லும் பொழுது சாஞ்சு நிக்கணுமா, நேரம் நிக்க கூடாது, சாஞ்சு நிக்கணும். கண்களை கீழே நோக்கி பார்க்கணும், நேரம் பார்க்கப்படாது. காலு கட்ட வரனால பூமியை நோண்டணும். எங்க இடத்துல மொசாயிக் டைம் சார், எப்படி நோண்டுறதுன்னா அது காலோடைய அசைக்கணும் விவகாரம் முழுக்க. இவைகள்லாம் சொல்றதுக்கு அந்த வெக்கத்தை அபிநயம் பண்றதுக்காக அந்த சாஸ்திரம் சொல்றது இருக்கட்டும். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி எல்லாமே ஒவ்வொரு மனுஷனுடைய ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு அம்சத்துல இருக்கு. ஆனா இந்த கண்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கண்களை தியானம் பண்ணினா மனசு இருக்க அமிதமான க்ஷேமம் வரும். அதான் வக்ரலட்சுமியா முககாந்தே பரிவாஹே. பரிவாகம்னா ஜலபூரம், பிரவாக ஜலம். ஜலத்யாம் சஞ்சலாபியாம் மீனாபியாம் துல்லியே. அசையக்கூடியதான மீன்கள் போன்றதான 2 கண்கள். லோச்சனே யஸ்யாஹ மீனஸ்யேவ ஈக்ஷணம் யஸ்யாஹ இதிவா. மீன் போன்றதான கண்கள் யாருக்கு இருக்கோ அந்த அம்பாள். அம்பாளுடைய கண்கள் எப்படி இருக்க? மீன்கள் மாதிரி இருக்கு. என்ன சார் மீன் மாதிரி சொல்றேன்? மீனானாம் வீக்ஷண மாத்திரே சிசூனாம் அபிவிருத்தி நது தன்யதானாதினா இது பிரசித்தி. மீன்கள்லாம் இருக்க, அந்த குழந்தை மீன் பிறக்கும். பிறந்ததுமே என்னாச்சு தெரியுமா? நான் அதுக்கு பால் கொடுக்கணுமே. கொடுக்கறதா பால்? அம்மா பால் கொடுக்காது. மீன் அம்மா மீனுக்கு பால் கொடுக்காது. என்ன இல்ல கொடுக்காது. புட்டி பால் கொடுக்கறது தானே. இந்த கதை என்ன கேட்கக்கூடாது, மீனை கேட்கணும். கொடுக்காது. ஆனா என்ன பண்றது தெரியுமா? அந்த மீன் அப்படி உறுத்தி பார்த்துட்டே இருக்குமா குழந்தைய பார்த்துட்டே இருந்தா குழந்தை வளருமா. ஊட்டி வளர்ப்பது மனிதர்கள், அது ஊட்டி வளர்க்கறது இல்ல, கண்டு வளர்ப்பது. மீன்கள்லாம் என்ன பண்றது? அப்படி பார்த்துட்டே இருக்கா. இந்த அம்மா மீன் பார்த்துட்டே இருந்தா குழந்தை மீன் வளர்றது. பாத்தீங்களா?
அதே போல அம்பாளுடைய கருணா கட்டாட்சம் உங்க மேல விழுந்தது ஏனால் நீங்க ஆனந்தமாக வளரவேள். அம்மா என்ன பாக்குறாளா? பார்த்துட்டே இருக்கா. நீங்க தான் திரும்பி பார்க்க மாட்டீங்க. சர்வதா சர்வகாலம் உங்களை பார்த்துட்டே இருக்க. மந்திர ஜபம் பண்ணுங்க, அம்பாளுடைய நாமாக்களை சொல்லுங்க. நாம சொன்னதுமே உங்களை பார்த்துட்டே இருப்பா. உங்க மனசுல இருக்கக்கூடியதான பொறாமை, கெட்ட எண்ணங்கள் இவைகள்லாம் போகட்டும். நிச்சயமாக அம்பாளுடைய கருணா கட்டாட்சம் உங்க மேல விழும். அதனால மீனத்யேவ ஈட்சணம் யஸ்யாஹ இதுவா மீனானாம் வீட்சண மாத்திரே சிசு நாம் அபிவிருத்தி. நான் சொல்லல, சாஸ்திரம் சொல்றது. ஒவ்வொரு பிராணியும் அந்தந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கிறது என்கிறது சொல்றது. குரங்கு எப்படி வளர்க்கறது, பூனை எப்படி வளர்க்கறது. பூனை குட்டியை வச்சா ஒரு நாள் அந்த இடத்துல வைக்காது, மாத்திண்டே இருக்கும். அந்த குட்டிகளை ஒவ்வொரு இடத்துல இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து பக்கத்தாத்துல, இந்த மூணாவது இடத்துல எங்கேயாவது கொண்டு போய் வச்சு. ஏன் சுவாமி பயம் அதுக்கு. அந்த அம்மா பூனைக்கு அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுல ஜெகதி ரட்சணே ஜாகரூகா அப்படின்னு குழந்தைகளை காப்பாத்துறது அவ்வளவு அபிமானம் பூனைக்கு. குரங்குக்கு தானா வளட்டுமே. மரம் விட்டவன் ஜலம் விடுறான். சரி, பெண்ணச்சு அது பத்திரமா வளர்ந்ததுன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில கத்துக்கிறது. இல்லைன்னா என்ன போறது. அதுக்கு போய் பனைமரம் ஏறவன என் நேரம் தள்ள முடியும். இது மரக்கட்ட பாலிசி, அதுக்கு ஒரு பாலிசி. ரைட்டுன்னு விவகாரம் இதுவும் வேண்டியதுதான், அதுவும் வேண்டியதுதான். ஆனா விவகாரம் என்னென்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. மீனானது என்ன பண்றது? குழந்தைங்க பால் கொடுக்கறது இல்ல, பார்த்துட்டே வளர்க்கறதான். மீனானாம் வீட்சண மாத்திரே சிசூனாம் அபிவிருத்தி நது ஸ்தன்யதானாதினா ஊட்டி வளர்ப்பதில்லை. இது பிரசித்தி தேன கட்டாட்ச மாத்திரேன பக்த போஷகா. அம்பாள் ஒண்ணும் இல்ல, அம்பாள் உங்களை பார்த்தா போறோம், நேரா கூட பார்க்க வேண்டாம், அப்படி ஒரு சைடு கிளான்சஸ் போறோம்னர். காமாட்சி காடம் அவலம் கட்டாட்ச எஷ்டிம். அம்மா உன்னுடைய கட்டாட்ச எஷ்டி, இந்த சைட நீ ஒரு உங்களுடைய பார்வை கொஞ்சம் மேல விழுந்தா போறான், அந்த ஊன்கோலை வச்சுன்னு மூல உலகம் எல்லாம் ஜெயிப்பேன். அப்படி விசேஷமாக அம்பாளுடைய ஸ்வரூபம் விசேஷம். இப்ப ஒரு மகாத்மா இருந்த திருக்கடையூர்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல சம்பந்தர்னு ஒருத்தர். அந்த சம்பந்தருக்கு அம்மாவே தாயாரே பால் கொடுத்தாலாம், சன்னிபானம் கொடுத்தா. அதனால அவர் ரொம்ப பெரிய மகாகவியா ஆயிட்டாராம். இன்னொருத்தர் பார்த்தார். அவர் என்ன பண்ணார், அம்பாள்கிட்ட தாம்பூல சாரத்தை கொண்டார். அந்த தாம்பூல சாரத்தினால உலகத்தை விட எல்லாம் பிரசித்தமான கவிகள்லயே முதல் கவியாக புறா கவி நாம் கடனா பிரசங்கே கனிஷ்டிகா திஷ்டித காளிதாச அம்பாளுடைய தாம்பூலத்தை வாங்கிட்டு ரொம்ப பெரிய கவி ஆயிட்டாராம். இன்னொருத்தர் சொல்றார், முதல்ல இருக்கிறவர் தனங்களை கேட்டுண்ட சன்னிபானத்தில். இவர் அவரை விட வசதி ஆகணும்னு நினைச்சார். ஆகையால் ஸ்தனத்தை கூட மேல இருக்கக்கூடியதான தாம்பூலத்தை ஆசிரிச்சார். நான் என்ன பண்றேன், அந்த முகத்தை விட மேல இருக்கிற கண்ணை பாக்குறேன். இப்ப அதை விட வசதி ஆயிடுவேனோ இல்லையோ நான் அப்படிங்கிறார் அவர். பாருங்க, சன்னியேன கச்சித் கவயம் பபூவா. ஞான சம்பந்தர்ங்கிற சன்னியத்தை சாப்பிட்டு கவயம் பபூவா தாம்பூல சாரேண பரோஜனன்யா. அந்த ஸ்தனங்களுக்கு மேல இருக்கக்கூடியதான தாம்பூலசாரம், அந்த வாக்குல இருக்கக்கூடியதான தாம்பூலத்தை அடைஞ்சு இன்னொருத்தர் அதை விட பெரிய கவி ஆயிட்டார் காளிதாசன். நாங்க என்ன பண்றோம், அகம் தஸ்யாப்யுன்னதி மாப்து காமஹ, அதை விட உயர்ந்ததான ஒரு நிலை அடையணும் என்று நான் சேவே ததோப்யுன்னத அட்சி கோணம், அதை விட மேல இருக்கக்கூடியதான அட்சி கோணம் உங்களுடைய கடற்கண் பார்வையை பாக்குறேம்மா. ஏன் நாங்க ஒண்ணும் எதை பிரார்த்திக்கல, அது வேணும், பணம் வேணுமா, வேண்டியது நகனம் நகராஜ்ய சம்பதம். பணத்தை கேட்கல, ராஜ்யத்தை கேட்கல, மோட்சத்தை கேட்கல. என்ன பண்ணா உங்களுடைய கட்டாட்ச வீட்சணம் உங்க மேல விழுதா போருமே. வேற ஒண்ணும் நாங்க கேட்க போறோம். எது வந்தா மீதியெல்லாம் தானே ஆட்டோமேட்டிக்கா வருமோ அதை கேட்கணும். விவகாரம் என்ன, உங்களுடைய கட்டாட்ச வீட்சணம் வந்ததுன்னா மீதி எல்லாம் வந்துடும். ஆகையால் இப்படி கேட்கிறேன் அப்படின்னு நீலகண்ட தீட்சிதர்ங்கிறவர் சிவலீலார்ணவம்ங்கிற அந்த அம்பாளுடைய லீலைகளை எழுதினதான கிரந்தத்துல விசேஷமா இப்படி சொல்ற. அதோட இல்ல, காமாட்சி கோர பவரோக சிகிச்சனார்த்தம் அபியசதேஜிக கட்டாட்சபிஷக் பிரசாதாது தத்ராபி தேவி லபதே சுகிருதி கதாச்சித் அத்தியந்த துர்லபம் அபங்கம் அபௌஷதந்தே. அம்மா, அத்தியந்த துர்லபமா இருக்கக்கூடியதான உங்களுடைய கடற்கண் பார்வை எனக்கூடியதான மருந்து. அதான் மருந்து. இந்த சம்சாரத்துல கவலைப்பட்டு இருக்கிறவாளுக்கு
காமாட்சி கோர பவரோக சிகிச்சனார்த்தம். மனுஷாளுக்கு இருக்க ரோகம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு தனி பேருன்னு பவரோகம். பிறவி இறப்பு பிறவி இறப்பு அது மட்டும் இருந்தாலும் தேவையில்லை. பிறந்தான் போயிட்டான் பரவாயில்ல. இந்த நடுவாந்தரத்துல இருக்க பார்த்தீங்களா, அல்லல் படுறான் சார், லோலோங்கிறான் சார். ஒவ்வொரு கணம் இந்த வாழ்க்கையில ஸ்கூல் படிச்சா தேவையில்லைன்னா, படிப்பு வரலைங்கிறான், ஏதோ உத்தியோகம் வரலைங்கிறான், அதுக்காக பொண்ணை இப்ப யாருக்கும் பொண்ணே கிடைக்க மாட்டேங்கிறாள் சார். பசங்க தான் நிறைய இருக்கேங்கிறான், பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறான். இது என்ன வியாபாரம்? என்னடானா ரேஷியோ குறைஞ்சு போச்சுன்னா, எப்பவோ குறைஞ்சது. 1000 பேர்ல 975 பேர் கல்யாணம் ஆகணும் வேண்டாமா? ஒரு 25 பேர் ஆகலன்னு என்ன? எல்லாரும் இதே வார்த்தை தான் சொல்றான், ரேஷியோ குறைஞ்சு போச்சு, பொண்ணு கிடைக்கல. அகோரமா இருக்கிற வாழ்க்கெல்லாம் கல்யாணமா இருக்கு. அகோரப்பா அதுக்கு மந்திரமே அப்படிதான் சொல்றதுன்னு. காலியா என்னமோ ஒருத்தனுக்கு ஆகல, அதனால எல்லாரையும் இப்படி சொல்லப்படாது. அப்படி இந்த சம்சாரத்துல ரோகம் கல்யாணம் ஆன பிறகு அன்னைக்கு ஆரம்பிச்சது சார் இண்டிபெண்டன்ஸ் போச்சுங்கிறான். போச்சா வந்ததா எனக்கு தெரியாது. அது கல்யாணம் ஆன பிறகு அன்னில இருந்து ஆரம்பிச்சு குழந்தை வேணும், குழந்தை வந்த பிறகு ஸ்கூல் அட்மிஷன் வேணும். தெருக்கு ஸ்கூல் இருக்கு, தெருக்கு அட்மிஷன் வரல. அவஸ்தை பண்றாலும் இது கடைசி வந்து இந்த அவஸ்தை எப்ப முடிகிறது? பிராணம் போற சந்தர்ப்பத்துல. பிராணம் போன பிறகு மற்றவாளுக்கு அவஸ்தை, யாருக்கு அவஸ்தை விடல. அதான் பவரோகம்னு பேரு. காமாட்சி கோர பவரோக சிகிச்சனார்த்தம் அபியர்த்திய தேசிக கட்டாட்ச பிஷக் பிரசாதாத்து. ஒரு வியாதி வந்ததுன்னா வியாதி போறதுக்காக யாரும் சார் அணுகணும்? வைத்தியர் அணுகணும். அந்த வைத்தியர் நமக்கு எல்லாத்தையும் வழி கொடுப்பார். அதே போல இந்த வைத்தியர் எங்க இருக்காரு? எனக்கு ஆச்சாரியங்கிற வைத்தியர் அபியர்த்திய தேசிக கட்டாட்ச பிஷக் பிரசாதாத்து சத்ராபி தேவி லபதே சுகுர்தி கதாச்சித். நல்ல டாக்டர் கிடைக்கணும். டாக்டர் இந்த மருந்து சாப்பிட்டு அடுத்த வாரம் வந்து பாருங்க, வந்த பிறகு அதெல்லாம் மாத்தி விட்டு வேற டாக்டர் கொடுங்க, வேற மருந்து வாங்குங்க. வியாதி குறையில, பரிசுதான் சேர்ந்துதான். அப்படி இல்லையா? அப்படி இல்ல, நல்ல ஒரு டாக்டரா கிடைக்கும். லபதே சுகுர்தி கதாச்சித் அத்தியந்த துர்லபம் அபங்கமா உஷதந்தே. யாரோ ஒருத்தருக்குத்தான் ஜன்மாந்த புண்ணியத்தினால அம்பாண்டே கடற்கண் பார்வை எனக்கூடியதான அந்த ஔஷதம் கிடைக்குமா. அப்படி வட்டுவ லட்சுமி பரிவாக கலன் மீனாபலோச்சனா நவசம்பக புஷ்பாபநாசா தண்ட விராஜிதா. அடுத்தது நவசம்பக புஷ்பாப. சம்பக புஷ்பம், சம்பக புஷ்பம் உங்களுக்கு தெரியும். சம்பங்கம்ங்கிற சம்பங்கியும் தெலுங்குல, சில பேர் வந்து தமிழ்லையும் சம்பங்கியும் இருக்கட்டும். அந்த நவசம்பக அப்பொழுது பூத்ததான சம்பக புஷ்பம். நவசம்பக புஷ்பாப. அந்த மூக்கு எப்படி இருக்க, மேல இருந்து கீழே சம்பக புஷ்பத்தை அப்பொழுது மலர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதான சம்பக புஷ்பம். எதற்காக? அப்பொழுதே மலர்ந்து கொண்டே இருக்கிறது. முழுங்க மலர்ந்துன்னா ரொம்ப பெருசாயிடும். மூக்கு அழகா இருக்கணும். முகத்துல அழகு என்ன சொல்றது? மூக்கும் கண்களும் தான் அழகு. அந்த மூக்காரது எப்படி பண்றது? உள்ள இருக்கக்கூடிய இந்த வாசனையானது உலகெல்லாம் தெரிக்கிறது. அப்படி நவசம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதா. இந்த மூக்கு நுனியில பழைய நாள்ல கிருஷ்ணன் பொம்மை பார்த்தா தெரியும். ஒரு சின்ன ரவுண்டா நடுவுல போட்டு அதுக்குள்ள ஒரு சின்ன முத்தை வச்சிருப்பான். அது அழகு. ஆனா ஆச்சாரியால் என்ன சொல்ற தெரியுமா? நான் அம்பாண்டி மூக்குக்குள்ளேயே முத்துகள்லாம் இருக்கான். முத்துகள் எங்க வளரும்னு கேட்ட, 1000 வருஷங்கள் ஒரு யானை இருந்ததையானால் அதனுடைய கண்டஸ்தலத்துல வருமா. யானை சாதாரணமா 200 வருஷம் தான் இருக்கும், ரொம்ப ரேர். யானை கண்டஸ்தலத்துல முத்துகள் இருக்கும். மூங்கிலுக்குள்ள முத்துகள் இருக்குமா. அந்த மூங்கிலும் முத்தின மூங்கிலுக்குள்ள முத்துகள் இருக்கும். அதே மாதிரியே இன்னும் சில இடத்துல முத்துகள் இருக்குன்னு. சமுத்திரத்துல சுவாதி நட்சத்திர அன்னைக்கு முத்து சிப்பியில மழை பெஞ்சதையானால் அதுல இருந்து முத்து வரும். இப்படி முத்துகள். ஆனா முத்துகளானது ரொம்ப விசேஷம். ஜன்மாந்தரத்துல யார் பாக்கியம் பண்ணிட்டு இருக்காளோ அவளால் தான் முத்துகளை அணிய முடியும். முத்து வாங்கி வீட்டுல வச்சுப்பள் அணிஞ்சுக்க முடியாது. அது பாக்கியம் இருக்கணும், மகாலட்சுமி அனுகிரகம் இருக்கணும். அதனால முத்து மாலை போட்டுக்கணும். பண்ணிப்ப விவகாரம் என்னன்னா, ஒரு நாள் போட்ட அறந்து போயிடும், மண்ணை உள்ள வச்சிருவா. விவகாரம் முழுக்க அப்படி ஆயிடும். அத முத்துகள்ங்கிறது ரொம்ப விசேஷம். அது அனுகிரகம் இருந்தா தான் கிடைக்கும். ஆனா அந்த முத்துக்கள்ல அம்பாளுடைய மூக்குக்குள்ளேயே இருக்குன்னு நினைக்கிறாரோ. அசௌநாதாவம் சஸ்துஹனகிரிவம் சத்வஜபடி ஸ்வதீயோ நேதீய பலத பலம் அஸ்மாகமுச்சிதம்.
स्वात्यन्तः मुक्ताः शिशिरकरनिश्वासगणितम् समृद्ध्यायस्तासाम् बहिरपि स मुक्ता मणिधरः அப்படின்னு ஆச்சாரிய சௌந்தர்யர்ல அசௌ நாசாவம்சா இந்த மூக்கு தண்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள முக்குகள்லாம் இருக்கு துஹினகிரி வம்சத்வஜபடி ஸ்வதீயோ நேதீய பலது பலமஸ்மா கமுச்சிதம். அது எதுக்கு சார் காரணம் சொன்னா பொறுமை சொல்ல வேண்டியது இல்லையே அப்படிங்கிற இல்ல. இந்த அம்பாளுடைய மூக்கு என்னைக்காவது உங்களுக்கு சொப்னத்திலேயோ எங்கேயாவது வந்ததையானால் அது என்னத்தை சூச்சிக்கிறதுன்னு விசேஷமாக நீங்க எடுத்துட்டதான மந்திரம் பலத்தை கொடுக்கறதுன்னு சூச்சிக்கிறது. அதனாலதான் பலமஸ்மா கமுச்சிதம் பலத்து பலமஸ்மா கமுச்சிதம். ஏதோ ஆச்சாரிய ஸ்லோகம் எழுதினார்னு இல்ல, அது விசேஷமா அப்படி நவச்சம் பகநாசாதண்ட விராஜித நிறுத்தம தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா தாரா காந்தி திரஸ்காரி. தாரிகா நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள்லயே ரெண்டு ரொம்ப வசதியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒண்ணு சுக்கிரன், ஒண்ணு இன்னொன்னு செவ்வாய். கிரகங்கள் தானே கேட்கக்கூடாது. சம்ஸ்கிருதத்துல தாரிகா ஒன்னேதான் சொல்லிட்டு இருக்கோம், கிரகங்களுக்கு அதுக்கும் ஒன்னேதான். அப்ப என்ன அந்த நட்சத்திர மண்டலத்துல அத்தியதிகமாக பிரகாசிக்க கூடியதான இரண்டு சுக்கிரன் ஒண்ணு செவ்வாயும் ஒன்னா. செவ்வாய் அருணமா சிவப்பாக இருக்கும், சுக்கிரனான வெளுப்பா இருக்கும். ஒண்ணு சிவஸ்வரூபம், ஒண்ணு அம்பாளுடைய ஸ்வரூபம். அது மாதிரி பிரகாசிக்கிறதா மாத்தி மாத்தி அம்பாளுடைய மூக்குல இருக்கக்கூடியதான மூக்குத்தி தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா அப்படின்னு விசேஷமாக நாசாமணி ஸ்தவசிவே திரசம் ஸ்தவேன பிரத்யாகிருதே மனசி பாதி தபோதனானாம். பிரத்யாகிருதே மனசி பாதி தபோதனானாம். துர்வாசர் சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்துல இந்த நாமாவுக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது சொல்றார், நாசாமணி ஸ்தவசிவே திரசம் ஸ்தவேன பிரத்யாகிருதே மனசி பாதி தபோதனானாம் அஜ்ஞான சந்ததி நிஷாத்யய சூச்சனார்த்தம் ஆவிர்பவந்தி அசுர தேசிக தாரகேவா. ஆவிர்பவந்தி அசுர தேசிக தாரகேவா. அசுர தேசிகன் ராட்சசர்களுடைய குரு சுக்கராச்சாரியர். அப்படிப்பட்டதான நட்சத்திரம் மாதிரி உங்க மூக்குல இருக்கக்கூடியதான மூக்குத்திய ஒரு மனுஷன் சொற்பனத்துல பார்த்தானே ஆனால் என்ன சொல்றது, அஜ்ஞான சந்ததி நிஷா அத்திய சூச்சனார்த்தம். அவனுக்கு இந்த ஜென்மாவில அஜ்ஞானம் போச்சு, ஞானம் வரப்போறது. உபாசனையானது சித்த ஏகாகிரத்தை கொடுத்து ஆச்சாரியோட வாக்கியத்தை கேட்கும்படி பண்ணி ஞானத்தை உண்டு பண்ணும். இந்த ஜென்மாவிலேயே உங்களுக்கு அபரோட்ச சாட்சா்காரத்தை வரக்கூடியதான பரிஸ்திதியை கொடுக்கும். அந்த நிலை உங்களுக்கு வரப்போறது. இப்பிறவையில தாங்கள் மோட்சத்தை அடைபோவே அப்படிங்கிறதுக்கு சூச்சனமாக ஒரு மனுஷனுக்கு அம்பாளுடைய முகமும் முகத்தில் இருக்கக்கூடியதான மூக்குத்தியும் தோணுமா. அதனாலதான் வாக்தேவதைகள் ரெண்டு நாமா இதுக்கு சொல்லியிருக்கார். மூக்குக்கு, கண்ணுக்கு ஒரு நாமா தான் சொன்னார், புருவத்துக்கு ஒரு நாமா தான் சொன்னார், நெத்திக்கு ஒரு நாமா தான் சொன்னார், கிரீட்டத்துக்கு ஒரு நாமா தான் சொன்னார். என்ன சார் மூக்குக்கு மட்டும் ரெண்டு நாமா சொல்லிருக்காளே, விசாரம் அவ்வளவுதான். நவதம் பக பொற்பாப நாசாதண்ட விராஜிதா தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. இதுதான் ஒவ்வொரு உபரிஷன் சொல்றப்ப கிராணம் பிராணம்னே சொல்லும். மூக்க சொல்லும் பொழுதெல்லாம் பிராணம் பிராணேன பிராணிதி நைஷபான பிரணீயதே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேரம் எதிதமுபாசதே பிராணேன பிராணிதேன்னு பாஷ்யக்காரர் அங்க எழுதுவார். பிராணோ நாம கிராண இந்திரியாதிகாராத். ஏன் சார் கிராணம்னு மூக்குன்னு சொல்லப்படாதா, ஏன் பிராணம்னு சொல்றத? அந்த பிராணனா முக்கிய பிராணன் மூக்கு வழியா தான் ஒளியும் வழியிலையும் போயிட்டு இருக்க. அதனால தற்சமீபத்துவா லட்சணமாக கிராணமு பிராணம்னு சொல்வோம். அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன, அந்த மூக்குங்கிறத ரொம்ப முக்கியமா. அந்த இந்திரியங்களுக்குள்ள சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம்னு ஞான காரகத்துல கண்ணு பிரதானம். ஆனா இவன் வாழ்க்கைக்கு எது பிரதானம், அது ரொம்ப முக்கியம். அதனால்தான் ராமாயணத்துல லக்ஷ்மணன் என்ன பண்ணா தெரியுமா, சூர்பனிக்கு மூக்கு காதா எழுது, ஏன் சார் கண்ணு நோண்டப்படாதான்னு கேட்கும். சந்தேகம் இருந்தா லக்ஷ்மணனை போய் கேளுங்க, என்ன கேட்கப்படாது. அந்த மூக்க அறுத்ததுக்கு காரணம் என்ன, முக்கியமான இந்திரியம் அது போகட்டும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இது விசேஷமா சொல்றது பாப்போம். அப்புறம் நவம் நூதனம் சம்பகஸ்ய புஷ்பம், அப்பொழுது மலர்ந்ததான புஷ்பம். நது கேவல கலிகா, மொட்டு இல்ல, அப்ப மலர்ந்ததான புஷ்பம்.
ஈஷத் விகசிதா கந்த பலி. ஈஷத் விகசிதா கொஞ்சமாக மலர்ந்திருக்கக்கூடியதான கந்த பலீதியாவது சேன துல்லியா யஹா நாசாதண்டா அதோட சேர்ந்ததான அந்த மூக்கு இருக்க விராஜிதா தாரா. தாரான என்ன மங்களாக்கியா சுக்ராக்கியா, புத்தகத்துல சுக்லாக்கியான்னு இருக்கு, சுக்ராக்கியான்னு இருக்கணும். மங்களாக்கியா, மங்களம்னு செவ்வாய்க்கு மங்களம்னு பேர். இந்த வாரங்கள்ல எல்லாம் நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு மங்களவாரம்னு சொல்றோம். பேருதான் மங்களவாரம். யாரும் ஒரு காரியமும் பண்ண மாட்டேங்கிற சொல். ஏன் சார் இந்த மங்களவாரம் ஆச்சு, மங்களமா இருக்குமேன்னா? ஆமா மங்களவாரம் தான், பேரே மங்களவாரம் தான். ஏன் சார் நல்ல காரியம் பண்ண மாட்டேங்கிறேன்னு பயம் சார். அது நிஜமாகவே மங்களத்தான் கொடுப்பார். செவ்வாய் தனியாக ஜாதகத்துல இருப்பாரு ஆனால் நல்லதை கொடுப்பார். ஆனா அவருக்கு என்ன சம்சர்க்க தோஷம் ஜாஸ்தி. சனியால பார்க்கப்பட்டாரையானால் சனி பலத்தை கொடுப்பார், ராகுவோட பார்க்கப்பட்டாரையானால் ராகு பலத்தை கொடுப்பார். அப்படி அதனால என்ன ஆயிடுறதுன்னு, யாரு பக்கத்துல இருக்கா அவ பலத்தை கொடுக்கறதுனால துஷ்ட கிரகங்களுக்கு தான் பலத்தை கொடுத்துட்டே இருக்கார். அதனாலதான் செவ்வாய் கண்டா எல்லாருக்கும் பயம். செவ்வாய்க்கிழமைக்கு ஏன் சார் வீடு கட்டுறதோ அது இது ஆரம்பிக்க மாட்டேங்கிறேன்? என்ன விவகாரம்னா, எல்லா கிரகங்களை விட ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் அவர், வேகமா நடப்பார். இந்த வேகமா போறதுனால எல்லாரும் அவருடைய பலம் எல்லாம் வேகமா கொடுப்பார். காலமே தப்பு பண்ணின்னு வச்சுங்களேன், சாயந்தரமே ரிசல்ட் கிடைக்கும். பயமா இருக்கு விவகாரம் வேண்டாம். கடைசியில நீர் பண்ணினே அதனாலதான் ஆயிடுச்சுன்னு நம்மளே தான் சொல்வா. அந்த விவகாரம் என்ன ஏதோ வெள்ளிக்கிழமை பண்ணுங்க, என்ன 20 வருஷமும் இல்லையா அவருக்கு, நிதானமா பலம் கிடைக்கும். நம்மள மறந்துடுவா எல்லாரும். அதுக்காகத்தான் செவ்வாய்க்கிழமை பண்றது இல்ல. வஸ்துதா அது மங்களவாரம். அந்த மங்களவாரத்துல எல்லா காரியமும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்ல. அந்த மங்களம்ங்கிற ஒரு பதார்த்தம் இருக்க செவ்வாய் இருக்காரு, அது ரொம்ப நல்லது. செவ்வாய் குருவோட சேர்ந்து ஜாதகத்துல இருக்கவேனால் அமிதமான ஒரு வாக்சக்தி இருக்கும். அவர் சொன்னதெல்லாம் நடக்கும். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் வசதி இருக்கட்டும். மங்களாச்சா சுக்லாச்சா தாரகா தேவி விசேஷோவா. இந்த தாரகா தேவி அப்படிதான் நம்ம சம்பிரதாயத்துல சொல்றது. தாரகான தாரகா தேவி, நட்சத்திரங்கள்லாம் தேவிகள். அந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான சந்திரன் அவளுக்கு ஆத்துக்காரர். அவர் தான் அவருக்கு உடுபதி அப்படின்னு பேர். உடுவுல நட்சத்திரங்கள், நட்சத்திரங்கள்லாம் பெண்பாள். அந்த நட்சத்திரங்களுக்கு பதியா இருக்கிற சந்திரன் அவர் தான் பதி வசதி அப்படின்னு சொல்ற. அதனால தாரகா தேவி விசேஷோவா தயோ காந்தின் திரஸ்கரோதி. அவளுடைய காந்தி எல்லாம் கீழே தள்ளி விட்டு அம்பாளுடைய முகத்துல இருக்கக்கூடியது அந்த காந்தி பிரகாசிக்கலாம். அப்படி விசேஷமாக இத பார்க்கறது பிரகாசிக்கிறது. இந்த உபாசனம் இப்படி பண்ணணும். நம்ம தியானம் பண்ணும் பொழுது அம்பாளுடைய முகத்துல இப்படி இருக்கிறதாக தியானம் பண்ணுங்க. சாதிருசேன நாசாபரணேன, அப்படிப்பட்டதான நாசாபரணத்தினால மௌக்திக மாணிக்ய மௌக்திகாதித்யாம் கட்டிஜேன பாசுரா சோபமானா. மாணிக்கம் மௌக்திகம் முத்து, இந்த முத்துகள்லாம் போட்டுன்றதா, இந்த மூக்குல மூக்குத்தின்னு ஒண்ணு போட்டுறதா, அதுல இவைகள்லாம் பண்ணிடுறதா. இப்பதான் ஒண்ணும் வேண்டான்னு தீர்மானம் பண்ணிட்டால. ஆதுனிகமா இருக்கக்கூடியதான் இந்த ஜெனரேஷன் இருக்கிற ஸ்திரீகள்லாம் அதெல்லாம் வேண்டான்னு தீர்மானம் பண்ணிட்டா. இது அவளுடைய இஷ்டம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு பார்க்கணும். ஒவ்வொரு சரீரத்துல சில சில பாகங்களை அது உபயோகப்படுத்தினா நமக்கு சில நன்மை ஏற்படுறது. அப்படி கோபம் குறையுமா இந்த மூக்குத்தியை போட்டுட்டா. அந்த கோபமானது எப்படி முன்னாலையும் பின்னாலையும் யோஜனை பண்ணக்கூடியதான சக்தியை கொடுக்குமா. அதனாலதான் வலது பக்கம் மூக்கல குத்துறதா இடது மூக்கத்தை குத்துறதா அதெல்லாம் விசேஷம் உண்டு. இவைகள்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்றுக்கும் மந்திரம் சொல்றது. வேதத்துல மந்திரங்கள் எச்சா திருணோச்சே கரணம் அதுக்கம் குர்வன் அதுக்கம் சம்பிரயச்சன். இந்த காதை குத்துறது மூக்க குத்துறது ஒவ்வொன்றுக்கும். இப்ப சில பேர் காது மேல இருந்து கீழே வரைக்கும் வரிசையா குத்திட்டு இருக்கா. அது என்ன நினைக்கிறேன், முதல்ல குத்தினா சரியா ஈக்குவலா வரல, அதனால இன்னொரு இடத்துல குத்துன்னு என்ன தெரியல எனக்கு. நம்ம அனாவசியமா கமெண்ட் வேண்டாம். விவகாரம் என்ன, ஒரு குத்து தான் குத்த சொல்லியிருக்கா. அதே போல 2 மூக்களையும் குத்தணும்னு சொல்லிட்டு இருக்கா. இது அழகுக்குன்னு நினைச்சுட்டு இருக்கா. இது அழகுக்கே இல்ல. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நன்மை ஏற்படணுங்கிறதுக்காக ஒவ்வொன்றும் குத்துறதுக்கும் வயத மந்திரங்கள் இருக்கு, அதுக்கு பிரயோஜனங்கள் இருக்கு. அப்படி அதனால்தான் நம்ம சாஸ்திரங்கள்ல சஹஸ்நாமங்கள்ல இப்படிப்பட்டதான கிரந்தங்கள்ல நமக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன,
இவைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி சாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா கதம்ப மஞ்சரி கிருப்த கர்ணபூர மனோகரா. இத காதுக்கு மேல கதம்ப விருட்சத்தினால ஏற்பட்டதான அந்த விருட்சத்துல வந்து பூங்கொத்து இருக்கு பார்த்தா அத காதல வச்சுட்டு இருக்கலாம். இப்ப சாதாரணமா என்னாச்சுன்னா காதல பூ வச்சுட்டான்னா எனக்கு யார காதல பூ வச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா அப்படிங்க ஆரம்பிச்சுட்டான். காதல பூ வச்சுட்டா அவன் ஏமாந்தவன் அர்த்தத்துல நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா என் விவகாரம் என்னன்னா காதல பூ வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம், அதுக்கு பிரயோஜனம் உண்டு. ஆனா இது என்ன ஆயிடுதுன்னு நம்ம தமிழ்நாட்டுல சுவாமி பிரசாதம் கொடுத்தா ஏதோ பெருமாள் கோவிலுக்கு போன துளசி கொடுத்தா என்ன பண்றதுன்னா காதல வச்சு சில பேர் நியாயம்தான். ஆனா கர்நாடக தேசத்துல போனேன்னா கணபதி பிரசாதம் அருகம்பில்ல கொடுப்பா, அது காதல வச்சுக்க கூடாது, தலையில வச்சிருப்பா. புருஷாளா இருந்தாலும் தலையில வச்சுப்பா. நீங்க எங்க வச்சுப்பேன்னு என்ன கேட்டா பாக்கெட்ல வச்சிருப்பேன்னு தலையில வச்சுட்டா கீழே விழுந்துரு சார் மட்டத்துல. ஆனா விவகாரம் என்னன்னா அது அவ காதல வச்சுக்க கூடாது, அந்த ஊர் சம்பிரதாயம் அப்படி. ஆனா விவகாரம் என்னன்னா காதல வச்சுக்கணும்னு காதல ஒத்த பூவா வச்சுக்க கூடாது, ஒரு கொத்தா வச்சுக்கணுமா. எல்லா தேவதைகளும் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இது ஏதோ அலங்காரமா இருக்கா போலையும் அது ஒரு தங்க ஆபரணம் மாதிரியும் நீங்க நினைக்கலாம். இல்ல, கதம்ப புஷ்பத்தினுடைய கொத்து, அந்த கொத்து இருக்கு, அந்த செண்டு சின்னதா அப்படி இருக்கும், 4-5 புஷ்பங்கள் சேர்ந்து அத காதல வச்சுட்டு இருப்ப. இது என்ன சொல்ற தெரியுமோன்னா அந்த கதம்ப விருட்சமானது அது வந்து கல்ப விருட்சத்தினுடைய ஒரு வகைக்கு சேர்ந்தது கதம்ப வனவாசினி. இந்த கதம்ப விருட்சம்ங்கிறது கல்ப விருட்சத்தினுடைய ஒரு கேட்டகரி. இந்த கல்ப விருட்சம் என்ன பண்ணுமா மனுஷாளுக்கு எது வேணுமோ அதை அப்பப்பொழுது கொடுக்கக்கூடியது கதம்ப விருட்சம், இந்த கல்ப விருட்சம். ஆனா இந்த கதம்ப விருட்சம் என்ன பண்றது, நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கும், அதே சமயத்துல நீங்க இன்னும் கேட்கலன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு எது நல்லதோ அதை கொடுக்குமா. இப்ப பாருங்க, கல்ப விருட்சமானது நீங்க அது கிட்ட போய் நீங்க கேட்கணும், ரிக்வெஸ்ட் பண்ணணும், ஐயா எனக்கு இது கொடு, பட்டு புடவை கொடு, வேற ஏதாவது கொடு, காது கொடு, லட்டு கொடு, நீங்க கேட்டாதான் கொடுக்கும். போய் அங்க நின்னுன்னா ஒண்ணும் கொடுக்காது. ஆனா கதம்ப விருட்சம் என்ன பண்ணும், அது நீங்க கேட்கறதுக்கு முன்னாலேயே இப்பொழுது உங்களுக்கு எது தேவையோ எது நிஜமாக வேண்டி இருக்கோ அதை கொடுக்குமா. அதான் கதம்ப விருட்சம்ங்கிறது கல்ப விருட்சத்தை விட வச்சுச்சு. ஆனா கல்ப விருட்சத்தினுடைய ஜாதின்னு தான் சொல்லிட்டு இருக்காது, அது விருட்ச சாஸ்திரத்துல அப்படி சொல்லியிருக்கு. நீங்க பாட்டனிங்கிறல இதே போல சம்ஸ்கிருதத்துல விருட்ச சாஸ்திரம் இருக்கு, அந்த விருட்ச சாஸ்திரத்துல அது கல்ப விருட்ச விசேஷா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்க. கல்ப விருட்சத்தினுடைய ஒரு கேட்டகரி கதம்ப விருட்சம். அதுக்கு என்ன விவகாரம், உங்களுக்கு எது நல்லதோ அது கொடுக்கும். அதே போல அது காதல வச்சுட்டோம்னா நமக்கு எது நல்லதோ அதான் காதல விழும், எது நமக்கு துன்பத்தை கொடுக்குமோ அது காதல விழாதான். ரொம்ப நல்லதானே. யாராவது வெட்டான்னு வச்சுங்களேன் நமக்கு தெரியாது, நம்மள ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணினா நன்னா விழுதில்லை. அது போல நல்லா கொடுக்கக்கூடியதான் விருட்சமா தான் கதம்ப மஞ்சரி கிளுப்த கர்ணபூர மனோகர. கதம்ப மஞ்சரியாக நீபவல்லரியாக கிளுப்தா கல்பிதா கர்ணபூரா கர்ண உபரி பாகே அவஸ்தாபியமான சேகரா. காதுக்கு மேல இந்த காது முறுக்குக்கு மேல வச்சுக்கொள்ளுதானே தேன மனோகரா ரமணீயா அழகான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு காது வரைக்கும் சொன்னோம். அதற்கு பிறகு காது சொன்னதுமே காதுக்கு மேல என்ன சொல்லிருக்கேன், அந்த காதுக்கு கீழே காதல அணியக்கூடியதான ஆபரணங்கள் தாட்டங்கயுகலி பூத தபனோடு மண்டலா. 2 தாட்டங்கங்கள், இந்த காதுல ஒண்ணு அந்த காதுல ஒண்ணு. காதுல போட்டுக்கிற சக்கரத்துக்கு தாட்டங்கம்னு பேரு. காதுல 2 விதமான ஆபரணங்கள் அணிவா. ஒண்ணு காதணி, நம்ம சாதாரண எல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடியதான பதார்த்தம். இன்னொன்னு அத தொங்கிட்டு இருக்கக்கூடியதான பதார்த்தம். அதே போல தொங்கிட்டு இருக்கக்கூடியதான ஒரு பதார்த்தம் இருக்க டிராப்ங்கிறால, அதுக்கு பதிலா பழைய நாள்ல அம்பாளுக்கு ஸ்ரீ சக்கரம் ஒண்ணு சிவசக்கரம் ஒண்ணு வச்சுட்டு இருப்பா. அந்த 2ம் தாட்டங்க பிரதிஷ்டேன்னு சொல்றது. அந்த தாட்டங்களுக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. அந்த தாட்டங்க ஸ்மரணத்தினால என்ன ஏறுது ஆறுதுங்கிறதெல்லாம் விசேஷமாக நம்ம பார்க்கணும். இத அடுத்த வாரம் பார்ப்போம். ஓ